வாழ்த்துக்கள் மேம். உங்கள பத்தி நம்ம நேயர்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஆதிரை எஃப்எம்க்கு என்னோட நன்றியையும் வணக்கத்தையும், நேயர்களுக்கு என்னோட வணக்கத்தையும் தெரிவித்துக்கிறேன். நான் கற்பகம் சம்பத். எனது கணவர் வந்து பல் மருத்துவர் டாக்டர் சம்பத். ஸோ நாங்கள் வந்து என்னன்னா இயற்கை விவசாயம் பண்ணணும் அப்படிங்கிற ஆர்வத்தில் என்னோட கணவர் வந்து இதை ஆரம்பிச்சாங்க. இயற்கை விவசாயம் பண்ணணும் அப்படிங்கிறதுல என்னன்னா ஃபர்ஸ்ட் காய்கறி தோட்டம் பண்ணிடணும். ஸோ அந்த காய்கறி தோட்டம் பண்ணுறதுக்கு அதுக்கான உரங்கள் வந்து மாடோட சாணம், கோமயம் அதுலேருந்து தான் நம்ம தயாரிக்க முடியும். ஸோ ஆரம்பத்தில் இந்த இயற்கை விவசாயம் ஆரம்பித்து நம்மக்கிட்ட 2 மாடு இருந்தது. இப்போ நம்ம வந்து நெருக்கி 70லேருந்து 75 மாடுகள், கன்றுக்குட்டிகள் எல்லாம் நம்ம கிட்ட இருக்கு. இதான் என்னை பற்றிய விவரம். ஓகே மேம். இன்னைக்கு நம்ம உலக பால் தினத்துல இணைஞ்சிருக்கோம் அப்படின்றதுனால, ஃபர்ஸ்ட் இந்த பால் அப்படின்ற ஒண்ணுக்காக ஒரு தினம் அனுசரிக்கப்பட காரணம் என்ன மேம்? இதை வந்து ஃபுட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் அவங்க வந்து ஜூன் 1 பால் தினமாக கொண்டாடுறாங்க. 2001 இதை ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஒவ்வொரு நாடும் அவங்கவுங்களுக்குன்னு தனித்தனியாக ஒவ்வொரு டேல வச்சுருந்தாங்க. காமனாக யூஎன்ல வந்து ஜூன் 1 அறிவிச்சிருக்காங்க. ஸோ ஏன் இதை அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா, பால் வந்து ஒரு அத்தியாவசிய உணவு, ஊட்டச்சத்து நிறைந்த உணவு, எளிதாக கிடைக்கக்கூடிய உணவு. உங்களுக்கு வந்து அதில் இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்க, உங்கள் சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா உங்கள் அம்மா உங்களை துரத்திட்டு இருப்பாங்க, பாலை குடிச்சிட்டு ஸ்கூலுக்கு போ அப்படின்ட்டுன்னு. ஏன்னா அது முழுமையான உணவாக அங்கீகரிக்கப்பட்டதுனால இதை வந்து மக்களுக்கு வந்து ஒரு தினமாக கொண்டாடுறாங்க. ஓகே மேம். இப்போ இந்த பால் உற்பத்தியில நீங்க எத்தனை வருஷமா பயணம் பண்ணிட்டு இருக்கீங்க? கிட்டத்தட்ட 10 வருடங்களா, 10லேருந்து 11 வருடம். கரெக்டாக சொல்லணும்னா 11 வருடம். ஆரம்பித்தது 2 மாட்டோடு ஆரம்பித்தோம். இப்போ கறவை மாடு வண்டியும் 25லேருந்து 28 மாடு கறவை மாடு. தினை மாடு, இந்த கறவை மாடு அப்படியே ரொட்டேஷனில் இருக்கும். ஒரு மாடுங்கிறது நம்மளுக்கு வந்து 6லேருந்து 7 மாதம் தான் பால் கறக்கும். அதுக்கப்புறம் அது சினையானோன்னு அடுத்த கன்றுக்குட்டி வளர்கிறதுக்காக நம்ம வந்து 7 மாதத்தில் 6லேருந்து 7 மாதத்தில் பால் கறக்கிறது நிப்பாட்டிடும். ஸோ அதனால் அடுத்த ரொட்டேஷனுக்கு நம்மக்கிட்ட சினை மாடுகள், இடேரி கன்றுக்குட்டிகள் இதெல்லாம் இருக்கு. ஓகே மேம். இப்போ 70லேருந்து 75 மாடுகள் கிட்ட வச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ அதுக்கெல்லாம் தீவனங்கள் கொடுக்கணும் இல்லையா? என்னென்ன தீவனங்கள் கொடுக்குறீங்க? அதை எப்படி உற்பத்தி பண்ணிக்கிறீங்க? இது வந்து என்னன்னா, நம்ம வந்து அடர் தீவனம், பசுந்தாள், பசு தீவனம் அப்படின்னு கொடுக்குறோம். அடர் தீவனமுக்கு நம்ம வந்து உங்களுக்கு கொடுக்கறது வந்து தானியங்கள், அதோட பொக்குகள் கொடுக்குறோம். கொண்டக்கடலை பொக்கு, பைத்தம்பருப்பு பொக்கு, தோரப்பொக்கு, அப்புறம் கோதுமை தவிடு, இதெல்லாம் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி மாட்டுக்கான உணவாக கொடுக்குறோம். அப்புறம் புல், சூப்பர் நேப்பியர் புல் நம்ம வந்து இங்கே இயற்கை முறையில் தான் உருவாக்குறோம், வளர்க்குறோம். ஸோ அந்த புல்லை கொடுப்போம். அப்புறம் வைக்கோல் கொடுக்குறோம். ஸோ இது வந்து உங்களுக்கு அந்த உணவு இதில் வந்து தானியங்கள் சொன்னது, அதோட பருத்தி கொட்டையை, புண்ணாக்கு, கடலை புண்ணாக்கு, எள்ளு புண்ணாக்கு, தேங்காய் புண்ணாக்கு, இதெல்லாம். ஓகே மேம். இப்போ ஒரே ஒரு கறவை மாட்டை வச்சு பார்க்கணும் அப்படின்னாலே அது கொஞ்சம் பெரிய சிரமமான விஷயமாவே இருக்கும். ஏன்னா அதுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள் நிறையவே இருக்கு. நீங்க நிறைய கறவை மாடுகள் வச்சிருக்கீங்க. அதுக்கு ஏற்படுற பிரச்சனைகளை எப்படி சமாளிக்கிறீங்க மேம்? இதை மாடை வந்து எப்படி நம்ம பராமரிக்கிறோம் அப்படிங்கிறதுல தான் இருக்கு. வெளியாளுங்களே ரொம்ப விட வேண்டாம். அடுத்தது வந்து நம்ம வந்து இயற்கை சூழல்ல மாடு இருந்தாலே நிறைய நோய்கள்லேருந்து அதை பாதுகாத்துக்கலாம். முக்கியமாக நீங்கள் வந்து மடி நோய்ங்கிறது வந்து மாடுகளுக்கு இருக்கும். அதாவது ஏன் அப்படின்னா, மாடு வந்து கண்ணு போட்டு உங்களுக்கு வந்து மடி வீக்கம் வரும். இப்போ வந்து பால் கறந்துட்டு அதை ஒழுங்காக கழுவாமல் விட்டுருந்தோம் அப்படின்னா அது கீழே தரையில் உட்காரப்ப அது இன்ஃபெக்ட் ஆகும். ஸோ அதை மாதிரிலாம் இல்லாமல் கரெக்டாக மாடு பராமரித்தோம் அப்படின்னா, நாங்கள் வந்து மாடு கறந்துட்டு அதுக்கப்புறம் தான் தீனி வைப்போம். ஸோ அந்த மாடு வந்து அப்போ நின்றுட்டு இருக்கும். கீழே உட்கார்ந்தாதான் ஈரத்தன்மையில் உறிஞ்சி நோய்ங்கிறது வருது. ஸோ அந்த இது இல்லாமல் பார்த்துக்கலாம். அப்புறம் ஃபுட் அண்ட் மவுத் டிசீஸ்னு வெளியில் நிறைய வரும். பட் நம்ம வந்து பராமரிக்கிற முறைகளில் அதெல்லாம் தவிர்த்துக்கலாம். எப்படி நம்ம பராமரிக்கிறோம், மாடை வந்து கவனமாக நம்மளை எப்படி நம்ம பராமரிக்கிறோமோ
அதே மாதிரி மாடையும் கவனமா நம்ம இருக்க இடத்த அதோட குட்டில சுத்தமாகவும் சுற்றுப்புறம் சூழல் சுத்தமாகவும் இருந்ததுன்னா நோய்கள்ல இருந்து கவனம். நோய் வராதுன்னு சொல்ல முடியாது, வந்தாலும் அதுக்குரியதை இயற்கை முறையில நம்ம வந்து கவனிச்சிட்டோம் அப்படின்னா, நம்ம வேப்பிலை, சோத்துக்கத்தாழ, மருதாணி, வெற்றிலை, ஸோ தொட்டாச்சினங்கி, இதெல்லாமே அதுக்கான குப்பைமேனி, இதெல்லாமே அதுக்கான மருத்துவ இதில் தான் மஞ்சள், இதெல்லாமே நம்ம வந்து அதோட இயற்கை முறையில் எல்லாமே ட்ரீட்மெண்ட்க்கு யூஸ் பண்ணிக்கிட்டோம்னாலே நம்மளுக்கு. இப்போ எப்படி நம்மளுக்கு அம்மை போடுதோ அது மாதிரி அதுக்கும் அம்மை போடும் வெயில் காலத்தில். நம்பி ஸ்கின்பாங்க. ஸோ அதெல்லாமும் நம்ம வந்து குப்பைமேனி, வேப்பிலை, மஞ்சள் இதெல்லாம் அரைச்சி எண்ணெயில் காய்ச்சி உடம்புல தேய்ச்சிடுவோம். ஸோ இயற்கை முறையில் ஒன்று ஒன்றையும் நம்ம. ஓகே மேம். இப்போ ஒரு மாடு வளர்க்குறீங்க அப்படிங்கிறப்போ அதுக்கு கொடுக்குற தீவனங்கள்ல இருந்து அதை பராமரிக்கிற முறைகள்ல இருந்து எல்லாத்தையுமே இயற்கையான முறையில பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ என்னென்ன வகையான மாட்டினங்கள் வச்சிருக்கீங்க? ஸோ அதுல அதிகமா பால் தரக்கூடிய பசுனா எதுவா இருக்கும்? நம்ம கிட்ட இருக்கிற மாட்டு இனங்கள் அப்படின்னா நம்ம தேசி கவுஸ், அதாவது நம்ம இந்திய நாட்டுக்கான மாடுகள் தான் நம்ம வச்சிருக்கோம். நம்ம கிட்ட இருக்குது கிர், சிந்து, ஷாஹிவால், இந்த 3 வெரைட்டி நம்ம கிட்ட இருக்கு. மேஜரா நம்ம கிர் மாடு தான் கான்சென்ட்ரேட் பண்றோம். ஸோ இது எல்லாமே நல்ல மில்க் ஈல்டர்ஸ், அதாவது பால் நல்லா கொடுக்குற தன்மையுடையது. கிர் மாடுல உங்களுக்கு நல்லா பராமரிச்சோம் அப்படின்னா நல்லாவே பால். ஓகே மேம். பொதுவா கறவை மாடுகள் அதிகமா பால் கறக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? அதாவது இப்ப நம்ம மூடு எப்படி இருக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம்ல. நம்மளுக்கு அந்த இடம் நம்மளை சுற்றி இருக்க சூழ்நிலை வந்து நல்லா சந்தோஷமா இருக்கணும், இடம் சுத்தமா இருக்கணும். அதே மாதிரி தான் மாட்டுக்கும். இப்போ நம்ம வந்து அதை வந்து நல்லா காலார நடக்க விடுறோம். அதுக்கு வேணுங்கிறப்ப தீனி சாப்பிட்டுக்குது, வேணுங்கிறப்ப தண்ணி குடிச்சிருக்குது, மர நிழல்ல படுத்திருக்கு, ஓய்வு நிலையில இருக்கு அப்படிங்கிற ஒரு கட்டி போடாம இயற்கை சூழல்ல அதை விட்டோம்னா அதோட தன்மைங்கிறது நல்ல உங்களுக்கு கறவை. அதுக்கான உணவு முறைகள் நான் தான் சொல்லியிருக்கேன் முன்னாடி. ஸோ நம்ம வந்து இங்கே விளைவிக்கிற புல், வைக்கோலும் இயற்கை முறையில் விளைவிக்கிற வைக்கோல், அப்புறம் அதுக்கான தீவனங்கள். ஸோ இதெல்லாம் கொடுக்குறப்பே வந்து நம்மளுக்கு அந்த சூழல், அதோட சூழலையும் நம்ம பராமரிக்கிறோம். ஸோ இப்போ அந்த இயற்கை சூழல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்கு வந்து காலார நல்லா நடந்து அதுக்கு தேவையானப்ப தண்ணி குடிச்சு, வைக்கோல் சாப்பிட்டு, புல் சாப்பிட்டு, அதை மாதிரி அது ஒரு ரிலாக்ஸ் ஸ்டேஜில் தூங்கி அது உட்காந்துக்கிட்டே தூங்குறது பார்த்தீங்கன்னா அழகா இருக்கும். ஒரு ஓய்வு நிலையில இருந்து அந்த கண்ணுக்குட்டியை பார்த்துக்கிட்டே அப்படியே அதுவும் மேய்ஞ்சிட்டு இருக்கப்ப அது பார்க்குறப்ப நல்லாயிருக்கும். அதுக்கு அந்த சூழல் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா பாலோட கறவை நல்லா இருக்கும். ஓகே மேம். இப்போ நிறைய மாடுகள் வச்சிருக்கீங்க. ஸோ ஒரு நாளைக்கு எத்தனை லிட்டர் பால் கிடைக்கும் உங்களுக்கு? ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட 150லேருந்து 160 லிட்டர் பால் கறக்குறோம். காலை மாலை 2 நேரம் கறக்குறோம். இங்கே தஞ்சாவூரில் வந்து நம்ம பால் டெலிவரி பண்ணுறோம். ஒரு 120லேருந்து 130 கஸ்டமர்ஸ். அப்புறம் பாக்கி பாலை வந்து பால் காய்ச்சி உர ஊற்றி வெண்ணெய் உர ஊற்றினதை திருப்பி சேர்ன் பண்ணி கடைஞ்சி வெண்ணெய் எடுத்து நெய் உருக்கி அதையும் கொடுத்துருக்கோம். ஓகே மேம். இப்போ பால் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு ஒரிஜினல் பால்ல என்னென்ன சத்துக்கள் இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக நம்மளோட சொல்லப்போனால் எல்லா ஊட்டச்சத்துக்களும் பாலில் இருக்கு. உங்களுக்கு வந்து கால்சியம் இருக்கு, பொட்டாசியம் இருக்கு, விட்டமின் டி இருக்கு, விட்டமின் பி இருக்கு. ஸோ எல்லா ஊட்டச்சத்துக்களும் நிறைந்த முழுமையான உணவு. ஓகே மேம். இப்போ பாலில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்கு, விட்டமின்ஸ் இருக்கு அப்படின்லாம் சொன்னீங்க. ஆனால் சில பேருடைய கருத்து எப்படி இருக்குன்னா பால் வந்து நமக்கானது கிடையாது, நம்ம பால் சாப்பிடக்கூடாது அப்படின்ற கருத்தும் இருக்கு. ஸோ அதனால நமக்கு பிரச்சனை அப்படின்னு கூட சொல்றாங்க. ஸோ அதை பத்தி நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க? அதாவது இப்போ நீங்கள் வந்து சொல்றது வந்து சிலவங்களுக்கு லாக்டோஸ் அலர்ஜி அப்படின்ட்டு இருக்கும், பால் ஒவ்வாமை ஒத்துக்காது. இப்போ எல்லா உணவுலையுமே நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு சிலவங்களுக்கு ஒரு சில உணவுகள் வந்து அலர்ஜிக் கண்டிஷன்ஸ் இருக்கும். ஒரு சில உணவுகள் இப்போ வீசிங் உள்ளவங்களுக்கு எடுத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அவரைக்காய், ஒரு சில காய்கறிகள் அவங்க தவிர்க்கணும். ஸோ அதை மாதிரி அந்த லாக்டோஸ் அலர்ஜி உள்ளவங்க பால் சேர்த்துக்கணும். மற்றபடி ஒரு முழுமையான உணவு அப்படிங்கிறப்ப இப்போ ஹாஸ்பிட்டல்ஸ்லேயே போனாலும் பால் கொடுக்க தான் செய்கிறாங்க பேஷண்ட்ஸ்க்கு. ஒரு முழுமையான உணவை அதை வந்து
இருக்கிறதுனால பால் வந்து எடுத்துக்கலாம் குழந்தைங்களுக்கு. ஏன்னா இப்போ சில டாக்டர் சொல்றது வந்து குழந்தைங்களுக்கு இனிஷியல் ஸ்டேஜஸ்ல பால் கொடுக்காதீங்க அப்படின்னா, அதோட ரீசனும் என்ன அப்படின்னா, அதோட பராமரிப்பு முறை. மாடை வந்து நம்ம ஒழுங்கா பராமரிக்கல, மடியை ஒழுங்கா கழுகல அப்படின்னா மாட்டுக்கு இன்ஃபெக்ஷன் இருக்கும். அந்த இன்ஃபெக்ஷன்ல பால் கொடுத்தீங்கன்னா மற்றவங்க குடிக்கிறவங்களுக்கு ஒத்துக்காம போகலாம். பட் இதே நம்ம ஒழுங்கா பராமரிச்சோம், மாடை ஒழுங்கா நல்லா பராமரிக்கிறோம் அப்படின்னா அந்த பிரச்சனைக்கான இன்ஃபெக்ஷனுக்கானது இருக்காது உங்களுக்கு. ஸோ அந்த பாலை நம்ம சுத்தமான பால், எந்த கலப்பிடம் இல்லாமல் சுத்தமான தரமான பால் இருந்தால் அது உங்களுக்கு ஒரு முழுமையான உணவாகும். முதல் உணவு முழுமையான உணவாகும். நீங்கள் ஸ்கூல் போகிறப்ப சாப்பிடலைனாலும் அட்லீஸ்ட் பால் ஒரு கிளாஸ் குடிச்சிட்டு அனுப்புவாங்க வீட்டில். ஸோ அது வந்து முழுமையான உணவாக இருக்கிறதுனால, இப்போ வந்து நீங்கள் பால் குடிக்கிறதுனால உங்களுக்கு கால்சியம் சத்து வருது, எலும்புகள் பலமடையுது. கால்சியம் இருக்கிறதுனால எலும்புகள் பலமடையுது. உங்களுக்கு ஒரு நிறைவான உணவாகும். இது கர்ப்பிணி பெண்கள், வயதானவர்கள் எல்லாருமே வந்து நம்ம ஒரு ஏஜ்க்கு அப்புறம் கட்டாயம் குடிக்கிறது. பட் இதோட டைஜஸ்ட் ஆகிறது வந்து கொஞ்சம் செரிமான சக்தி வந்து கொஞ்சம் டைம் ஆகிறதுனால உங்களுக்கு வந்து அதை வேணாம் அப்படின்னு சொல்லலாம். பட் இப்போ நீங்கள் ஒரு டம்ளர் பால் குடிச்சிட்டு குழந்தை வந்து சாப்பிடல அப்படின்பாங்க. ஸோ அதோட டைஜஷன் வந்து கொஞ்சம் டைம் ஆகிறதுனால உணவு வந்து அந்த இடைவெளி கரெக்டாக கொடுத்து உணவை கொடுத்தா அந்த குழந்தை ஆட்டோமேட்டிக்காக சாப்பிடும். ஓடி ஆடி இருக்கிற டைமில் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா சிரித்து கரெக்டாக இருக்கும், எந்த இஷ்யூஸும் கிடையாது. இதில் முக்கியமாக வந்து மாடை ஒழுங்காக பராமரித்தோம் அப்படின்னா மாடை கறக்கிறதுக்கு முன்னாடி நல்லா கழுவிட்டு மாடையும் குளிப்பாட்டி மாடோட மடியும் கழுவிட்டு நம்ம மில்கிங் மிஷின் தான் வச்சு பண்ணுறோம். ஸோ அதை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணால் இங்கே இன்ஃபெக்ஷனுக்குரியது கிடையாது. ஸோ இது வந்து முழுமையான உணவு, கட்டாயம் முழுமையான உணவு எல்லாருமே எடுத்துக்கலாம். லாக்டோஸ் அலர்ஜி உள்ளவங்க எடுத்துக்க வேண்டாம், பாக்கி எல்லாருக்குமே இது வந்து ஒரு முழுமையான உணவு. மேம் இப்போ சொன்னீங்க இல்லையா, பாலில் நிறைய சத்துக்கள் இருக்குது. ஸோ அது வந்து ஒரு முழுமையான உணவு அப்படின்னு சொன்னீங்க. ஸோ இதை தாண்டி நார்மலாக நம்ம பசும் பால் நீங்கள் டைரெக்டாக எடுக்கிறதுனால இந்த மாதிரி, பட் நம்ம கடையிலலாம் வாங்குகிறோம், பாக்கெட் பால்லாம் வாங்குகிறோம் அப்படின்னா அதில் நிறைய கலப்படம் இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச பாலில் என்னென்ன கலப்படம்லாம் பண்ணுறாங்க? இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி நானும் கேள்வி வழிதான். ஏன்னா நம்ம இங்கே வந்து தூய்மையான பாலை கறந்து உடனே இதை வந்து பாட்டில் பண்ணிடுறோம். ஸோ நம்ம இதில் எந்த விதமான கலப்படமும் கிடையாது. இப்போ உங்களுக்கு எப்படி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களோ அதை மாதிரி நானும் கேள்விப்பட்டிருக்கேன். கண்ணில் நேரடியாக பார்த்துருக்கேன். வெளியில் பால் வாங்குற இடத்துல ஃபஸ்ட்டு வந்து தண்ணி கலக்கிறது, அப்புறம் பால் கெடாமல் இருக்கிறதுக்கு யூரியா, சோப் பவுடர் எல்லாம் நியூஸில் நம்ம பார்த்துருக்கிறது. ஸோ இதை மாதிரிலாம் கலப்படங்கள் பண்ணுறாங்க. உங்களுக்கு சோள மாவு கலக்கிறாங்க, சோயா மாவு கலக்கிறாங்க, அப்புறம் சோப் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு யூரியா கலப்பாங்க, சோப் பவுட்ரு நுரைச்சி வரங்கிறதுக்கு சோப் பவுட்ரு கலக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் எப்படி கேள்விப்பட்டிருக்கீங்களோ அது மாதிரி நானும் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் சுத்தமான பால் இப்போ நீங்கள் வந்து ஏன் பால் தினம் அப்படின்னு கொண்டாடுறாங்க அப்படின்னா அது ஒரு முழுமையான உணவு அப்படிங்கிறதுனால தான் நம்மளுக்கு வந்து உலக ரீதியாக இதை அங்கீகரித்து பண்ணுறாங்க. இந்த முழுமையான உணவு சுத்தமான முறையில் சுகாதார முறையில் நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னா இதை தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம். இதில் மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா நம்ம எல்லாரோட முதல் உணவு காலம்புற ஏன் சொன்னால் நம்ம என்ன பண்ணுறோம், எல்லாருமே கட்டாயம் 90% முதல் உணவாக பால் சார்ந்து தான் நம்ம இருக்கோம். எதர் பாலாக எடுப்போம், இல்லை காஃபி குடிப்போம், இல்லை டீ குடிப்போம். அது மாதிரி தான் பால் சார்ந்து தான் இருக்கும். ரொம்ப மினிமமாக தான் பால் இல்லாமல் இருப்பாங்க. ஸோ இதுக்குன்னு ஒரு நாள் வந்து நம்மளுக்கு வந்து யூஎன்ல தேர்ந்தெடுத்து பண்ணுறாங்க. ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் பேஸில் வந்து பாலுக்கு முக்கியத்துவம் பண்ணுறாங்க அப்படின்னா அதோட முழுமையான ஊட்டச்சத்துக்கள் அதில் நிறைந்து இருக்கிறதுனால தான் அதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஓகே மேம், இதுவரையும் பாலில் இருக்கக்கூடிய சத்துக்கள் அதனுடைய விஷயங்கள் பற்றி ஷேர் பண்ணீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பால் உற்பத்தியிலேயே ஒரு நல்ல லாபம் ஈட்டணும் அப்படின்னா அதை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க மேம். இப்போ நீங்கள் அதை திருப்பி நம்ம பார்க்குறோம் அப்படின்னா நம்ம முன்னோர்கள் எல்லாருமே வந்து எல்லார் வீட்லையுமே மாடு இருந்தது. ஸோ வந்து இப்போ வந்து ஒரு முழுமையான வாழ்வு நம்ம முன்னோர்கள் வாழ்ந்தாங்க. வீட்லேயே மாடு இருக்கும், அவங்களுக்கான காய்கறிகள் இருக்கும். ஸோ வெளியில் எதையும் நாடாமல் அவங்களோட முழுமையான உணவு அவங்களுக்கு குடும்ப தேவையும் பூர்த்தி பண்ணிட்டு பாக்கி வந்து வெண்ணெயாக கொடுப்பாங்க, நெய்யாக கொடுப்பாங்க, பாலும் வெளியில் வைப்பாங்க. ஸோ
அப்போ அந்த பொருளாதாரம் அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து சிரமம் இல்லாமல் இருந்தது. இப்பயும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பால் கொடுக்குறோம், வெளியில் கொடுக்குறோம். பட் இப்போ நம்மளுக்கு வந்து பால் கொடுக்குறோம் அப்படின்னா அது ஒன்றியும் வந்து நம்மளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணாது. ஸோ அந்த பை ப்ராடக்ட்ஸ் பால்லேருந்து வரக்கூடிய மற்ற உணவுகள் என்னென்னா தயிர், மோர், பன்னீர், பால்கோவா, நெய் இதெல்லாமே நம்மளோட அந்த மாட்டு பால்லேருந்து வரக்கூட பை ப்ராடக்ட்ஸ் இதெல்லாமும் நம்மளுக்கு வந்து அடிஷ்னல் சப்போர்ட்டாக இருக்கும். அது இல்லாமல் மாடு அப்படின்னு நீங்கள் எடுத்தாலே அதுவே நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய செல்வம். ஸோ அந்த செல்வம் ஏன் வந்து மாடை வந்து செல்வம் கடவுளுக்கு இணையாக வந்து அதை கும்பிட்றாங்க அப்படின்னா அது வந்து செல்வம் நிறைந்தது. மாடு இருக்கிற இடத்துல நம்மளுக்கு வந்து அதிர்வலைகள் ரொம்ப நல்லா இருக்கும். மாட்டோட சாணம் தான் வந்து நம்ம இந்த மண்ணோட வளம், அதே நம்மளுக்கு வந்து பெரிய செல்வம். ஸோ இப்போ மாட்டோட சாணம் அப்படின்னு எடுத்திங்கன்னா அதை வந்து நிறைய விதத்தில் நம்ம வந்து பயன்படுத்துகிறோம். அதாவது வெர்மி கம்போஸ்ட் பண்ணுறோம், மண்புழு உரம் பண்ணுறதுக்கு, பஞ்சகாவியா, கனஜீவாமிர்தம். ஸோ இதெல்லாம் அதுலேருந்து வர மாட்டோட கோமியத்தில் பூச்சி வெரைட்டி, மாடு மண் வளமாக இருக்கிறதுக்கு கோமியம் பஞ்சகாவியத்தில் வந்து நம்ம வந்து பஞ்சகாவியம் அப்படிங்கிறதே மாடோட சாணம், கோமயம், தயிர், பால், தயிர், நெய் வச்சு பண்ணுறது தான் பஞ்சகாவியமே. இந்த பை ப்ராடக்ட்ஸ்லாம் பண்ணுறப்ப அது வந்து ஒரு லாபகரமான தொழிலாகும். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு வந்து பொறுமை இருந்து நம்ம வந்து எப்படி இதை வந்து பெட்டராக பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு இதான வருமானங்கள் ஈட்டி தரக்கூடியது. ஓகே மேம். இப்போ பால் பொருட்கள் அப்படின்றத தாண்டி இப்போ ஒரு பால் பொருள் உற்பத்தி பண்ணி அதை விற்பனை பண்ணி அதுலேருந்து லாபம் எடுக்கிறதுக்குள்ள நிறைய ப்ராசஸ் இருக்கு. ஸோ அதில் நீங்கள் சந்திக்கிற ஒரு பெரிய சவால்னு எதை சொல்லுவீங்க? அது எப்படி கிராஸ் பண்ணி வந்தீங்க மேம்? சவால் அப்படின்னா லேபர் மேனேஜ்மெண்ட் ஃபஸ்ட்டு வந்து அதுதாங்க. நம்மளுக்கு வந்து மாடு இருக்குது அப்படின்னாலும் நம்ம வந்து நம்மளும் வேலை செய்ய தயாராக இருக்கணும். லேபர்ஸ் நம்மளுக்கு இருக்கக்கூடிய உதவியாளர்கள் நல்ல அதான் இருக்கிறதுலே மிகப்பெரிய சவால். மாடு அப்படிங்கிறது நம்மளை மாதிரி தான், முன்னாடி சொன்னது தான். ஸோ அதுக்கான உடம்பு சரியில்லாமல் இருக்கிறது, சூழ்நிலை மாற்றங்கள், பருவநிலை மாற்றங்கள் எல்லாமே மாடுக்கான பாதிப்புகள் இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம வந்து அனுசரித்து பார்த்து பண்ணோன்னா எந்த சிரமம் கிடையாது. நம்மளுக்குடைய நம்மளுக்கு உரிய ஹெல்பர்ஸ், லேபர்ஸ் வந்து நம்ம வந்து அவங்கள நல்லபடியாக பார்த்துக்கிட்டோம் அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து பிரச்சனைகள் இல்லாமல் போகும். சில சமயம் மாடுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போகும், அப்போ அதை கவனித்து பார்த்துக்கணும். மாடு வந்து நைட் 12 மணி 1 மணிக்கெலாம் கன்று போடும். அப்போ அது கூட இருந்து அதுக்கு தேவையானதெல்லாம் கவனித்து பார்த்து அது நஞ்சு கரெக்டாக போடுதா, அந்த நஞ்சை சாப்பிடாம கரெக்டாக பார்த்தே எடுத்துடணும். ஸோ இதெல்லாம் நிறைய சவால்கள் இருக்குது. இதை வந்து எப்படி நம்ம எண்ணம் நம்ம வந்து செய்யணுங்கிற வைராக்கியம் எண்ணம் இருந்தால் கட்டாயம் இதை வந்து நல்லபடியாக. ஓகே மேம். இப்போ இன்னைக்கு இந்த பால் தினத்துல பால் உற்பத்தி பொருட்கள் பத்தியும், பால் உற்பத்தியில லாபம் ஈட்டுறது பத்தி இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. ஸோ சவாலான தருணங்களையும் ஷேர் பண்ணீங்க. நீங்க ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்ண மொமெண்ட்னா இதுவா இருக்கும் மேம்? நாங்கள் வந்து ஒரு கருவியாக இருக்கோம். மக்களோட முதல் உணவை தரமான உணவாக கொடுக்குறோம் அப்படிங்கிறதுல ஆணித்தரமான நம்பிக்கை, கலப்படம் இல்லாத உணவை கொடுக்குறோம் அப்படிங்கிறது எங்களுக்கு வந்து மிகப்பெரிய சந்தோஷத்தையும் மகிழ்வையும். தரமான உணவு கொடுக்குறோம், பால், நெய், இந்த தரம் எந்த ஒரு கஷ்டம் எங்களுக்கு வந்தாலும் அதில் எந்த ஒரு காம்ப்ரமைஸ் இல்லாமல் பண்ணுறோம் அப்படிங்கிற இது வந்து ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம். மன நிறைவு, சந்தோஷம். நம்மளுக்கு அட்மோஸ்ட் நம்ம மன நிறைவு இன்னைக்கு படுக்க போகிறோம் அப்படின்னா இந்த நாள் நல்லபடியாக போணுச்சா, மன நிறைவோடு இருக்குமா, அதுதான் நம்ம நினைக்கிறது. ஸோ அந்த மன நிறைவோடு எங்களால் படுக்க முடியுது. அந்த தரமான உணவு நம்மளால் இறைவன் கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டியாக இதை நினச்சி பண்ணுறப்ப தரமான உணவு நம்ம கொடுக்குறோம், மக்களுக்கு போய் சேர்க்குறோம் அப்படிங்கிற நிறைவு எங்களுக்கு. நிச்சயமா மேம். இப்போ நீங்க ஒரு விமன் அப்படின்ற அடிப்படையில் விமனா இருந்துட்டு நீங்க இவ்வளோ இயற்கை விவசாயம் பண்றதா இருக்கட்டும், அல்லது பசுமாட்டுகளை பராமரிக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்றீங்க இல்லையா? இதுக்கெல்லாம் உங்களுடைய ஃபேமிலி சப்போர்ட் அப்படின்றது எப்படி இருக்கு மேம்? இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு உண்மையாக நான் சொல்லணும் அப்படின்னா, என் கணவர் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி
டாக்டர் சம்பத் அவங்க வந்து இயற்கை விவசாயத்துல ரொம்ப ஆர்வம் உள்ளவங்க. அவங்களுக்கு நான் உறுதுணையா நிக்கணும் அப்படிங்கிறதுல தான் இந்த பயணம் எங்களுக்கு சென்று கொண்டு இருக்கிறது. ஸோ இப்போ ஒரு பால் பண்ணை அப்படிங்கிறத நிர்வகிக்கிறோம் அப்படின்னா, அது குடும்பமா நம்ம இருந்து செஞ்சாதான் அத வந்து வெற்றிகரமா பண்ண முடியும். ஒத்த எண்ணங்கள் இருக்கணும். கட்டாயம் வந்து கணவன், மனைவி, குழந்தைங்க எல்லாருக்குமே ஒத்த எண்ணம் இருந்தா தான் இத வந்து நம்ம பயணிக்க முடியும். ஸோ நான் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண போய் ஆக்சுவலா நான் வந்து முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க நிர்வாகம் அதாவது பொருளாதார நிர்வாகம் அத மாரி தான் செஞ்சேன். இப்ப முழுமையா இது உள்ளார இறங்கி பண்ணி செஞ்சுட்டு இருக்கோம். காலம்பற நாங்க 3 மணிக்கே ஏஞ்சிருவோம். ஏஞ்சி மாட்ட ப்ராப்பரா கழுவுறாங்களா? ஒழுங்கா கழுவுறாங்களா? சாணம் கரெக்டா இருக்குதா? அந்த இடம் நீட்டா இருக்கா? மிஷின் கரெக்டா இருக்கா? அதுக்கப்புறம் பால் கறக்கிறதுல எல்லாமே கரெக்டா இருக்கா? பக்கத்துலயே ஒவ்வொரு செயலும் பக்கத்துல இருந்து 2 பேருமே பார்த்து செய்றோம். ஸோ அதனால வந்து இது குடும்பமா நாங்க செய்றதுனால தான் எங்களால இத செயல்படுத்த முடியுது. அவங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கணும். என் கணவருக்கு சப்போர்ட்டிவா இருக்கணும் அப்படிங்கிற செயல்ல நுழைஞ்சு, இப்ப முழுமையா என்னைய வந்து அதுல செய்ய சொல்லி அவங்க பார்த்துக்கிறாங்க. சூப்பர் மேம். ஸோ இதுவரையும் நிறைய நல்ல விஷயங்கள் எங்க கூட ஷேர் பண்ணீங்க. உங்களுடைய இந்த பணி அனுபவங்கள் பத்தி எங்களுக்கு ஷேர் பண்ணீங்க. இப்போ நம்ம மதுரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சிக்காக ஒரு விமன் அப்படிங்கிற அடிப்படையில மற்ற பெண்ணோட வளர்ச்சிக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க? இதுக்கும் திருப்பி நான் உங்கள தான் பாராட்டணும். நீங்க வந்து இத மாரி ஆதிரை எஃப்எம்ல பெண்களுக்கு ஊக்குவிக்கும் வகையில பண்றீங்க. ஸோ இதே வந்து ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. இப்ப நம்ம எல்லா துறையும்ல பார்த்தீங்கன்னா, பெண்கள் சிறந்து விளங்குறாங்க. அதுக்கு சப்போர்ட்டிவா அவங்க குடும்பம், அதாவது ஆண்களும் அதுக்கு சப்போர்ட்டிவா இருக்கிறதுனால தான் பெண்களால நம்ம பண்ண முடியுது. ஸோ பெண்கள் வந்து கட்டாயம் வந்து நம்மளோட பொறுமை, சகிப்புத்தன்மை, நம்ம வந்து எல்லாருக்கு முன்னாடியும் நல்லா வாழ்ந்து காமிக்கணுங்கிற எண்ணம் இருக்கிறவாசி, இருந்தாலும் உழைப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். உழைக்கணுங்கிற எண்ணம் இருந்து நம்ம வந்து செயலாக்கம் பண்றோம் அப்படின்னா எல்லாமே நம்மளுக்கு வெற்றி. நிச்சயமா மேம். இப்போ ஃபைனலா நம்ம மதுரை எஃப்எம்க்கும், மதுரை எஃப்எம் நேயர்களுக்கும் என்ன சொல்ல நினைக்கிறீங்க? எல்லாருமே வந்து ஃபர்ஸ்ட் சந்தோஷமா இருக்கணும். சந்தோஷம் எங்கேருந்து வரும்? நீங்க வந்து உழைத்து நம்மள வந்து இருக்கிறத எல்லாருக்கும் பகிர்ந்து வாழ்றதுல சந்தோஷம். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான சந்தோஷம். ஸோ நம்ம எதை நோக்கி பயணிக்கிறோம்? நம்மளோட குறிக்கோள் என்ன? அப்படிங்கிறத ஒரு கவனம் வச்சு அதை நோக்கி அதுக்கான முயற்சிகளை முழு மனத்தோட, முழு ஊக்கத்தோட செயலாற்றுறீங்கன்னா கட்டாயம் வெற்றி உங்களது. வெற்றி நமது. நம்மளும் வளருவோம். நம்மளை சார்ந்தவர்களும் வளர்வித்து வாழ்வோம் சந்தோஷம். நம்ம எண்ணங்களில் தெளிவு, பயணிக்கும் நோக்கம், நம்ம இயற்கையாவே நம்மளுக்குள்ள லீடர்ஷிப் குவாலிட்டி நிறைய இருக்கு. அந்த லீடர்ஷிப் குவாலிட்டியை நம்ம வந்து எப்படி வெளிக்கொணர்றோம் கொண்டு வந்து நம்மளும் பயனடைந்து சமுதாயத்துக்கும் நம்மளை சார்ந்தவருக்கும் பயனுள்ளதா இருக்கணும். அதை மாதிரி பண்றப்ப எல்லாருமே இதுக்கு வந்து எல்லா விதத்துலயும் நம்ம வந்து எல்லாருக்கும் துணையா உறுதுணையா இருக்க போறோம். குடும்பத்திலயும் மகிழ்ச்சி, குடும்ப மகிழ்ச்சியா இருந்தா உற்றார் உறவினர் மகிழ்ச்சி, எல்லாருக்கும் பயனுள்ளவர்களா